ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டர் ஐடியில் மொபைல் நம்பர் எப்படி சேஞ்ச் பண்ணுறது இல்லை அப்டேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்திங்கன்னா voters.eci.gov.in இந்த லிங்க்கை சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதும் உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இங்கே மேலே லாகின் ஆப்ஷன் இருக்கும். லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கேப்சாவை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் தான் லாகின் பண்ண முடியும், இல்லைனா சைன்அப் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கு. ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த பேஜில் ஃபார்ம் 8 கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே செல்ஃபாக இருந்தால் செல்ஃப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா அதர் எலெக்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ அந்த ஓட்டர் ஐடி யாரோடையதோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இங்கே செகண்டாக இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏ அண்ட் பி காலமில் இருக்க நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சி காலமுக்கு வாங்க. இப்போது இங்கே மொபைல் நம்பர் ஆப்ஷனுக்கு நேராக இருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக இங்கே உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே பிளேஸ்னு இருக்க இடத்துல எந்த பிளேஸோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கேப்சாவை பார்த்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு இசைன் அண்ட் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எஸ் கொடுங்க. இப்போது இங்கே உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஆதாரில் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி என்டர் பண்ணுங்கள். இப்போ ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஓகே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் அப்டேட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.